கிரிக்கெட் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ரீடைன்ட் அண்ட் ரிலீஸ்ட் பிளேயர்ஸை பத்தி, அவங்க ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்க போகுது அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம கூட யார் ஜாயின் பண்றான்னு பார்த்தா ஸ்டீவர்சன் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. ஹாய் ஹாய் ஹரி, ஸ்டார்ட் பண்ணலாம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் நம்ம வந்து ஆக்ஷனுக்கு உள்ள வராங்க. ஆக்ஷனோட பர்ஸ் வேல்யூ வந்து எவ்வளோனா 22.95 crores, கிட்டத்தட்ட 23 கோடியோட அவங்க ஆக்ஷனுக்குள்ள வராங்க. அவங்க ரிலீஸ் பண்ண பிளேயர்ஸ் யார் யாருன்னா, ரவி பிஷ்னாய், ஆகாஷ் தீப், ராஜவர்தன் அங்கர்கேக்கர், யுவராஜ் சௌத்ரி, ஆரன் ஜுரல், டேவிட் மில்லர், ஷமார் ஜோசப். அவ்வளவுதான். இது மட்டும் இல்லாம அவங்க ஷர்துல் தாக்கூர் மும்பை இந்தியன்ஸுக்கு போயிட்டாரு. அவங்களுக்கு எல்எஸ்டில இருந்து இப்ப வந்து 2 இன்க்ளூஷன் வந்திருக்குது. மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து அர்ஜுன் டெண்டுல்கர் இங்க வந்திருக்காரு. அதே மாதிரி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்ல இருந்து மிகப்பெரிய சைனிங் முகமது ஷமி. ஷமியோட இன்க்ளூஷன் எல்எஸ்டியோட பவுலிங் அட்டாக்க பூஸ்ட் பண்ணுதா? இத பத்தி உங்க தாட்ஸ் என்ன? கண்டிப்பா ஷமி இன்க்ளூஷன் வந்து எல்எஸ்டியோட பவுலிங் அட்டாக்கு பெரிய பிளஸ் தான். ஏன்னா மோஸ்ட்லி எக்கானா ஸ்டேடியம்ல ஆட போறாங்க அவங்க. அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் அப்கோர்ஸ் ஷமி வந்து எங்க போனாலுமே என்னன்னா அந்த நியூ பால்ல மூவ்மெண்ட் கிடைக்கிறது தான் விஷயம். என்னன்னா ஷமிக்கு லாஸ்ட் இயர் என்ன இஷ்யூ இருந்துச்சுன்னா பர்ஃபார்மன்ஸ் இல்ல, அவருடைய ஃபிட்னஸ் தான். ஏன் வந்து அவருடைய ஃபார்ம் வந்து முன்ன பின்ன இருந்துச்சு. சாம்பியன்ஸ் டிராஃபில நல்லா ஓரளவுக்கு டீசெண்டா போட்டாரு, பட் அதுக்கப்புறம் முன்ன பின்ன இருந்தது காரணம் அவருடைய ஃபிட்னஸ் இஷ்யூஸ் மட்டும்தான். ஃபுல் ஃபிளெஜ்ட் அவரால் என்னன்னா இந்த ஃபுல் த்ராட்டில்ல வந்து ஒரு அழுத்தி போட முடியல. அதுதான் இப்ப டொமஸ்டிக்ல நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அவரோட ஸ்டேட் டீம் பெங்காலுக்கு நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஷமி வந்தது ஒரு பெரிய பூஸ்ட் தான். ஸோ அவங்க வந்து ஷமி அதே மாதிரி பெரிய சர்ப்ரைஸ் வந்து நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். மயங்க் யாதவ் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்களா, அப்கோர்ஸ் மோசின் கானை ரிலீஸ் பண்ணுவாங்களா இல்ல ரீடைன் பண்ணுவாங்களான்ட்டு அவங்க மோசின் கானி ரீடைன் பண்ணிருக்காங்க, மயங்க் யாதவி ரீடைன் பண்ணிருக்காங்க. ஸோ அது என்னன்னா அவங்க வந்து ஓகே அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா டெஃபினட் ஸ்டார்டர்ஸா தான் இருக்கும். ஸோ இப்போ அவங்க வச்சிருக்கிற டீம் மீதி பேர் ரிலீசஸ் எதுவுமே பெரிய சர்ப்ரைசஸ் இல்லை. ஆர்என்ஜிஎல் எங்க வந்து அவரை கொண்டு வர்றதுன்னு தெரியாது. டேவிட் மில்லர் அப்கோர்ஸ் கொஞ்சம் ஹெவி மணிக்கு போனாரு, அதனால ஓவராலா பர்ஃபார்மும் பண்ணல. ஸோ டேவிட் மில்லர் அந்த பர்ஸ் வேணுன்றதுக்காக ரிலீஸ் பண்ணிருக்காங்க. யுவராஜ் சௌத்ரி அதே தான். ஆகாஷ் தீப்பும் ஹெவி பர்ஸ். ரவி பிஷ்னாய் வந்து என்னன்னா எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆக்சுவலி. ரவி பிஷ்னாய் வந்து போன வாட்டி நல்லா போடலன்னு இல்லை, அவர் போடவே இல்லை. அவரு அதாவது ஒருத்தர் பவுலிங் போட்டாதான் அவன் நல்ல ஃபார்ம்ல போட்டானா இல்ல கேவலமா போட்டானே சொல்ல முடியும். ரவி பிஷ்னாயே நிறைய மேட்ச் யூஸ் பண்ணல, உட்காரி வச்சாங்க. அதே மாதிரி ஷமார் ஜோசப்பும் வந்து என்னன்னா எங்க ஃபிட் ஆவாருன்றது தெரியல. ஸோ இப்ப இருக்கிறத வச்சுட்டு அவங்களோட பேட்டிங் லைன் அப் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஐடன் மார்க்ரம் வில் ஓபன் வித் யார நம்ம மிச்சல் மார்ஷ். நம்பர் 3ல வந்துட்டு உங்களுக்கு நிக்கோலஸ் பூரன் வந்துருவாரு. நம்பர் 4ல ரிஷப் பண்ட். நம்பர் 5ல யார் வருவானா ஆயுஷ் பதோனி. அவங்க ரொம்ப ஹையா ரேட் பண்றாங்க, பேக் பண்றாங்க. ஸோ ஆயுஷ் பதோனி அட் நம்பர் 5. நம்பர் 6ல மில்லர் இருந்தாரு. இப்ப மில்லர் போன இடம் வந்து ஒரு பெரிய வாய்டு இருக்கு. நம்பர் 7ல வந்துட்டு உங்களுக்கு அப்துல் சமத் வருவாங்க. ஸோ இது டாப் 7, இதுதான் வந்து அவங்களுடைய டாப் 7ஆ இருக்கும். 8ல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நோ பர்டிகுலர் ஆர்டர். போலிங் லைனப் வந்துட்டு மயங்க் யாதவ், ஆவேஷ் கான், மோசின் கான், அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு முகமது ஷமி. ஸோ இவங்க தான் வந்து அவங்களோட போலிங் லைனப்பா இருக்கும். ஸோ இந்த 4 பவுலர்ஸுமே என்னன்னா கண்டிப்பா போட்டுருவாங்க. ஸோ இப்ப இம்பாக்ட் சப்பா உங்களுக்கு யார் இருப்பாங்க அப்படின்னா இந்த திக்வேஷ் சிங் ராத்தி, அவர் தான் வந்து இம்பாக்ட் சப்பா இருக்க போறாரு. இதுதான் உங்களுடைய மேக்சிமம் இருக்கிறத வச்சுட்டு காம்பினேஷன் கொண்டு வர முடியும். இப்ப அவங்க மெயினா போக வேண்டியது என்ன அப்படின்னா, இதுக்கு யாரு பேக்கப்ஸ் இருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆகாஷ் சிங் இருக்காரு. ஸோ ஆகாஷ் சிங் வந்துட்டு கண்டிப்பா மோஷன் கான் பவர் பிளேல போடுவார். ஆகாஷ் சிங்கும் நாட் அ சிமிலர் கைண்ட் ஆஃப் பவுலர்ஸ், பட் ஸ்டில் பவர் பிளேல போடுவார். ஆகாஷ் சிங்கும் பவர் பிளேல போடுவாரு. மயங்க் யாதவுக்கு அந்த பிரின்ஸ் யாதவ் போன வாட்டி சூப்பராகவே போட்டாரு. அவர் வந்து ரீப்ளேஸ் பேக்கப்பா வச்சிருப்பாங்க சப்போஸ் இன்ஜுரி ஆயிட்டாரு அப்படின்னா. அர்ஜுன் டெண்டுல்கர் நல்ல இன்க்ளூஷன். ஸோ ஆக்சுவலி அர்ஜுன் டெண்டுல்கர் வந்துட்டு எல்லாருமே வந்து காமெடி அந்த ஓகே மும்பைல உட்காந்துட்டு இருந்தாரு அந்த அது மீன்ஸ் எல்லாமே இருந்தாலும் அர்ஜுன் டெண்டுல்கர் லக்னோக்கு போறது ஒரு நல்ல இன்க்ளூஷன் தான். அவரால் என்னன்னா கொஞ்சம் பேட்டிங்கும் ஆட முடியும். அதனால என்னன்னா நம்பர் 8ல அர்ஜுன் டெண்டுல்கரோட யார்கர்ஸ் நீங்க நல்லா பார்த்திருப்பீங்களான்னு ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்க மும்பை ஃபேன் வேற, ஸோ க்ளோஸா பார்த்திருப்பீங்க. அர்ஜுன் டெண்டுல்கரோட யார்கர்ஸ் வந்து ரொம்பவே லீத்தல். பட் என்னன்னா அகைன் கம்ஸ் வித் கன்சிஸ்டன்சி. எவ்வளவு கன்சிஸ்டன்டா அதை அவர் போடுறாரு அப்படின்றது.
அவங்க மெயினா யாருக்கு போவாங்க, யாரு போகணும் அப்படின்னா அந்த நம்பர் 6 ஸ்லாட்டை தான் ஃபில் பண்ண பார்ப்பாங்க. இந்த இடத்துல வந்து நம்பர் 6ல வந்துட்டு ஓகே எனக்கு ஒரு ஸ்பின்னர் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா எனக்கு நம்பர் 7ல வந்துட்டு ஆக்சுவலி நம்ம அப்துல் சமத் அவர் வந்து பியூர் பேட்டர் தான். ஸோ நம்பர் 7ல வேணும்னா உங்களுக்கு ஒரு ஸ்பின்னிங் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஷாபாஸ் அகமது ஆடுவாங்க. நம்பர் 6ல வந்துட்டு கண்டிப்பா வந்து அவங்களால வந்துட்டு ஒரு ஃபாரின் ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலருக்கு போக முடியாது. ஏன்னா ஃபாரின் ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர் போனீங்க அப்படின்னா இந்த 4 பேர்ல ஒருத்தவங்க ஆவேஷ் கான்ல 4 பேர்ல அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல யாராவது ஒருத்தவங்க உட்காரணும். அதே மாதிரி மேல டாப் 3லே வந்து 3 ஃபாரினர்ஸ் ஃபில் ஆயிட்டாங்க. ஸோ நம்பர் 6ல அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பவர் ஹிட்டருக்கு தான் போவாங்க. கொஞ்சம் ஹூ கேன் ஸ்பின் த பால் அ பிட். சர்ப்ரைஸ் ஆல அப்படின்னா லியம் லிவிங்ஸ்டன் அங்க போலாம். நம்பர் 6ல லியம் லிவிங்ஸ்டன் ஒரு நல்ல ஆப்ஷனுக்கு போலாம். இல்ல மேக்ஸ்வெல் மாதிரி ஒரு பிளேயர் வந்துட்டு அங்க கண்டிப்பா வந்து போலாம். மேக்ஸ்வெல் கண்டிப்பா ஒரு டீசென்டான ஆஃப் ஸ்பின்னர். ஒரு 7.5 எக்கானமில போட்டுருவாரு. திக்வேஷ் ராட்டி அந்த சைடு விக்கெட் எடுக்கிறாரு அப்படின்னா இது போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வேற யார் போலாம் அப்படின்னா எனக்கு ரொம்ப இது யூனிக்கா இருக்கும். இது வந்து சர்ப்ரைஸ் மார்க் ஷாப்மன். மார்க் ஷாப்மன் பார்த்திருக்கீங்களான்னு தெரியல. இது நியூசிலாந்துக்கு செம்மட்டி அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இப்ப இன்னொரு மைக்கேல் பிரேஸ்வெல். மைக்கேல் பிரேஸ்வெல் அந்த நம்பர் 6ல வந்து பவர் ஹிட்டிங் அடிக்கிறதுக்கும் பிளஸ் ஒரு ஆஃப் ஸ்பின் போடுறதுக்கும் நல்ல ஆப்ஷன். மேல எய்டன் மார்க்கரமும் போடுவாங்க. திக்வேஷ் ராட்டி தான் அவங்க இம்பாக்ட் சப்பா யூஸ் பண்ணும். இது பண்ணுவாங்க. அப்படி இல்லையா இந்த 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல மோசின் கான், மயங்க் யாதவ், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆவேஷ் கான், மயங்க் யாதவ் ஸ்லாஷ் ஆவேஷ் கான். ஸோ 2 பேர்ல யாராவது உட்காரு ஷமியை வச்சுட்டு திக்வேஷ் ராட்டியை உள்ள கொண்டு வந்துட்டு அவங்க இம்பாக்ட் சப்பா இன்னொரு ஸ்பின்னரை கொண்டு வர பார்ப்பாங்க. ஸோ அந்த காம்ப்ரமைஸ் ஆன இடத்த வந்து அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலரை நான் உட்காத்தி வச்சுட்டு மேல வந்து என்ன பண்ணலாம் இன்னொரு ஸ்பின்னர் ஆடணும்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் உட்கார வச்சுட்டு மேல வந்து ஒரு ஃபாரின் பேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர் ரசல் போலாம். பட் ஆனா அவங்க 22 கோடி தான் இருக்கு. 19 ஸ்லாட் ஃபில் ஆயிடுச்சு அவங்களுக்கு. இன்னும் ஒரு 6 ஸ்லாட் தான். ஸோ இந்த 22 கோடி வச்சுட்டு அந்த 6 ஸ்லாட்டை ஃபில் பண்ணி பார்ப்பாங்களா இல்ல ஒரு ப்ராப்பர் அது பார்ப்பாங்க. அப்புறம் வந்து பேக்கப்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு அட்டாக்கிங் லெக் ஸ்பின்னர் யாராவது இருக்காங்க அப்படின்னா ஒரு ஜாம்பா ஓகே ஜாம்ப் ஓவர்சீஸ் ஃபில் பண்ண முடியாது. ஸோ ஒரு ராகுல் சகர் ரிலீஸ் பண்ணிட்டாங்களா ரீடைண்டா ரிலீஸ் பண்ணியாச்சு. எஸ்ஆர்எச் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்ப ராகுல் சகர் மாதிரி ஒரு இதுக்கு போகலாம். ஸோ அந்த மாதிரி அட்டாக்கிங் ஸ்பின்னிங் ஆப்ஷன் தான் எடுக்கிறதுக்கு அவங்க பார்ப்பாங்க. ஸோ அப்ப அந்த காம்பினேஷன் பார்க்கும்போது ஷாபாஸ் அஹமத், திக்வேஷ் ராட்டி வந்து உங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் கண்டிப்பா நம்பர் 7ல ஷாபாஸ் அஹமத் ஆடுவாங்கன்றது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா ஸ்பின்னர் அவங்களால எங்கேயுமே உள்ள கொண்டு வர முடியாது. திக்வேஷ் ராட்டி சரியா போடல அப்படின்னா இந்த வாட்டி சரியா விழலன்னா நம்ம மணிமாறன் சித்தார்த்தை எடுத்துட்டு வந்துருவாங்க. அவங்க நல்ல பிளேயரு டிஎன்பிஎல்ல சூப்பரா பண்ணியிருக்காரு. மணிமாறன் சித்தார்த்தை உள்ள கொண்டு வந்துட்டு மேல வந்து நம்பர் 6ல ஒரு பேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர். சப்போஸ் ஷாபாஸ் அஹமத் அவங்க நம்பர் 7ல ஆடினாங்க அப்படின்னா நம்பர் 6ல ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் ஆல் அவுட் 12-13 கோடிக்கு ஆண்ட்ரே ரசலுக்கு போயிட்டு ஆண்ட்ரே ரசலை எடுத்து உள்ள பிக்ஸ் பண்ணிட்டு மீதி 9 கோடியை வச்சுட்டு மீதி 5 பிளேயரை அப்படி இப்படின்னு அங்கங்க எடுத்து பார்ப்பாங்க. ஸோ அது பண்ணிட்டு என்னன்னா ஷாபாஸ் அஹமதும் மணிமாறன் சித்தார்த்து பிளஸ் 3 ஃபாஸ்ட் பவுலர் பிளஸ் ஆண்ட்ரே ரசல்னு போவாங்க. அப்கோர்ஸ் பவுலிங் வந்து என்னன்னா அந்த அந்த பேஸ் பவுலர்ஸ் கிளிக் ஆனாதான் உண்டு. ஷமி, மயங்க் யாதவ், மோசின் கான் இவங்க 3 பேர் கிளிக் ஆச்சு அப்படின்னா இந்த டீம் வேற மாதிரி ஆயிடும். கிளிக் ஆகல அப்படின்னா பவுலிங் வந்து லைட்டா தான் இருக்கும். ஆனா என்னன்னா அவங்க போன வாட்டி எடுத்த டெம்ப்ளேட்டை தான் எடுப்பாங்க. அந்த பேட்டிங் ஹெவி வச்சு அடிச்சு நொறுக்கிடுறேன் அப்படின்ற மாதிரி தான் போவாங்க. மிச்சல் மார்ஷே சரியான ஃபார்ம்ல இருக்காரு. எய்டன் மார்க்கரம் என்ன பண்ணுவாருன்னு நம்ம போன சீசன்ல பாத்துட்டோம். பூரன் வந்து போட்டாலே அடிதான். பண்டு வந்து அடுத்த வாட்டி லாஸ்ட்ல வந்து ஒரு 100 அடிச்சாரு. ஸோ பண்டு ஃபார்முக்கு வந்துருவாரு. ஸோ இந்த டாப் பவர் ஹிட்டர் ஒரு நம்பர் 6ல ஒரு பவர் ஹிட்டர் அது ஸ்பின்னரோ ஃபாஸ்ட் பவுலரோ ஒரு பவர் ஹிட்டர் கண்டிப்பா கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆல் அவுட் பேட்டிங்க்கு தான் போவாங்க. ஸோ இதுதான் என்னோட இது. நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. இப்ப சொல்லியிருந்தீங்க எல்எஸ்சி வந்து இந்தியன் பவுலிங் கோரை டிபெண்டா இருக்கிற டீம்னு. அவங்களுக்கு வந்து இப்ப வந்து பரத்தரும் உள்ள வந்திருக்கிறாரு எல்எஸ்சி சர்க்கியூட்டுக்குள்ளன்னு நான் கேள்விட்டேன். பரத்தரும் தானே இப்ப இருக்கிறார் பவுலிங் கோச்சா? ஆமா, ஐம் நாட் ஷுர். பட் பரத்தருண் தான் நான் இதுல பார்த்தேன் இன்ஸ்டாகிராம்ல. அவரு வந்து இப்ப இருக்கிறது நீங்க சொன்ன மாதிரி முகமது ஷமி, ஆவேஷ் கான், மயங்க் யாதவ், மோஷின் கான் இந்த 4 பேர் தான் வந்து பிரைமரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்எஸ்சிக்கு இருப்பாங்க. இவங்கள வந்து இதுல வந்து ஆவேஷ் கான் மட்டும்தான் எல்எஸ்சிக்கு போன சீசன் நல்லா போட்டாரு. ஷமியோட புவர் சீசன் வித் எஸ்ஆர்எச்
மோஷின் கான் இன்ஜுரியில இருந்து ரிட்டர்ன் பேக் வராரு. சேம் கேஸ் ஆஸ் மயங்க் யாதவ். எப்படி வந்து இன்னொன்னு இவங்க எல்லாருமே இந்த மோஷின் கான் இருக்கட்டும், கடந்த 3 சீசன்ல 2 சீசன் ஆடல. மயங்க் யாதவ் 2 சீசன் சேர்த்தே வெறும் 5 மேட்ச் தான் ஆடி இருக்கிறாரு. இந்த இன்ஜுரி இது இல்லாம எப்படி அவர் கொண்டு போக போறாரு, அது வந்து ஒரு சேலஞ்சிங்கா இருக்குமா? ஏன்னா இன்னும் வந்து அவங்களுக்கு டெப்த் வேற இல்ல. இவங்களை தாண்டி அவங்களுக்கு டெப்த்தும் கிடையாது. அது எப்படி எல்எஸ்சி மேனேஜ் பண்ணும்? டெப்த் ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளவுதான் வரும் அவங்களுக்கு. நம்பர் 7 நம்பர் 8ல நீங்க எப்படி போட்டாலும் ஒரு பேட்ஸ்மேனை உள்ள கொண்டு வர முடியாது. அந்த டெப்த் உள்ள இம்பாக்ட் பிளேயரை எடுத்துட்டு வந்தாலும் உங்களுக்கு 7 பேட்ஸ்மேன் தான் இருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு டாப் ஆர்டர்லயே வந்துட்டு அவங்க 2 ஃபாரின் ஓவர்சீஸ் ஓப்பனர்ஸ் பிளஸ் நிக்கலஸ் பூரன். அதனால என்னன்னா உங்களுக்கு ஒரு இந்த இடத்துலதான் ஃபாரின் பிளேயர்ஸ் எவ்வளவு முக்கியன்றது இருக்கும். அந்த இடத்துல 2 இந்தியன் ஓப்பனர் இருக்காங்கன்னா நம்பர் 8ல அட்டாக்கிங் ஸ்பின்னரா நிறைய பேரை வந்து நம்ம உள்ள இன்கார்பரேட் பண்ணிடலாம். ஸோ அது இல்லாததுனால அவங்க என்னன்னா ஃபுல் இந்தியன் கோரா தான் போகணும். அவங்க கோர் அப்படி எடுத்து வச்சிருக்காங்க. பரத் அருண் சார் வந்து நான் பார்த்த வரைக்கும் நம்ம இந்தியாவுக்குமே வந்து என்னன்னா போலிங் கோச்சாலாம் இருந்திருக்காரு. அவருக்கு வந்து என்னன்னா டொமஸ்டிக் பிளேயர்ஸை நல்லா ஹேண்டில் பண்ணி, இது எல்லாமே நான் வந்து எனக்கு தெரியாது, நான் படிச்சதை பிளாக படிச்சது நியூஸ்ல பார்த்ததை வச்சு சொல்றேன். அவர் அந்த மேன் மேனேஜ்மெண்ட் பவுலிங் கோச்சை வந்து அப்படி இப்படின்னு பண்ணிடுவார். மயங்க் யாதவ் பொறுத்த வரைக்கும் அவரோட பேஸுக்கு அந்த ஆக்ஷன், அவரோட பவுலிங் ஆக்ஷனுக்கு இன்ஜுரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுவாங்கன்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அவர் பேலன்ஸ் பண்ணுவாருன்றது என்னுடைய இது எல்லாமே எப்ப தெரிய வரும் அப்படின்னா மயங்க் யாதவும் மோசின் கானும் பவுலிங் போடுறது வந்து எப்படின்றத பொறுத்துதான். ஸோ மோஷன் கானுமே என்னன்னா கிட்டத்தட்ட அவரோட போலிங் ஆக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜம்ப் இதெல்லாம் விட்டு ரிலீஸ் எல்லாமே வந்து கலீல் அகமது மாதிரி ஒரு போலிங் ஆக்ஷன் தான். அதனால தான் பவர் பிளேல நிறைய அவர் போடுவார். ஒன் ஆஃப் த வெரி யங் ப்ராஸ்பெக்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு 2022ல ஒரு 15-16 விக்கெட் அண்டர் எக்கானமி 6 எடுத்தார். இஃப் ஐம் நாட் ராங், அண்டர் எக்கானமி 6 எல்எஸ்சி வந்த புதுசுல. அப்ப வந்து ஒரு சரியான டேலண்ட், சரியான இந்தியா மெட்டீரியலாவே பார்த்துட்டு இருந்தது. பட் எப்படி அவங்க மேனேஜ் பண்றாங்கன்றது வெயிட் பண்ணி பார்க்கணும். இவங்க 3 பேரும், ஷமி எனக்கு தெரிஞ்சு ஃபிட்டா வந்துருவாருன்றது என்னோட நம்பிக்கை. இந்த ரஞ்சி டிராஃபி வந்து நான் கடந்துட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஷமி ரஞ்சி டிராஃபி ஃபுல்லா ஆடிட்டாரு இன்ஜுரி ஆகாம அப்படின்னா T20க்கு டெஃபினட்டா ஐபிஎல்க்கு வந்துருவாரு. அதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. மீதி 2 பேர் வந்துதான் இட்ஸ் அ கொஸ்டின் மார்க். அவங்க 3 பேரும் கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த எல்எஸ்டி டீம் பயங்கரமா இருக்கும். வேற என்னமோ கேட்டீங்க, என்ன கேட்டீங்க? ஐ மீன் அந்த டெப்த் நான் சொல்ல, இந்த பவுலிங் டெப்த்துக்கு இன்னொன்னு ஸ்பின் பவுலிங் ஆப்ஷன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி தின் ஆயிடுச்சு. மணிமாறன் சித்தார்த்து இவர் மட்டும் தான் இருக்கிறாரு. எம் சித்தார்த்தும் திக்வேஷ் ராத்தி, இவங்க 2 பேரை மட்டுமே நம்பி எல்எஸ்சி போகுமா, இல்ல வேற யாராவது ஒருத்தவங்கள உள்ள கொண்டு வர பாப்பாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க, யார கொண்டு வரலாம் உள்ள வர்றதுன்னா? எனக்கு வந்து திக்வேஷ் ராத்தி போஸ்ட் ஐபிஎல்க்கு அப்புறம் நான் பார்த்த பர்ஃபார்மன்ஸ் வந்து புவர் பர்ஃபார்மன்ஸ். அவரை வந்து டெல்லி பிரீமியர் லீக்ல வச்சு வெளுன்னு வெளுத்துட்டாங்க. அவர் ஒரு மாதிரி ஃபிகர் அவுட் பண்ணிட்டாங்க. நிதிஷ் ராணா தானே அடிச்சாரு. நிதிஷ் ராணா தானே அடிச்சாரு போட்டு. அவர் நிதிஷ் ராணா அவர் வந்து பேட்டாலே அடிச்சாரு, பேட்டை கொண்டு அடிக்க போனாரு, அது வேற கதை. அதுக்கு நம்ம போக வேண்டாம், அது ஆஃப் த டாபிக். இது வந்து திக்வேஷ் ராத்திக்கு டைப் பண்ண அதுவும் வரேன் நானு. திக்வேஷ் ராத்தி ஒரு மேட்சுக்கு யாரையா போட்டு உரண்டியும் இருப்பாரு. 30 லட்சம் சம்பளம் வாங்கி 60 லட்சத்துக்கு ஃபைன் கட்டுறாரு அவரு. இப்படி இருக்கும்போது பர்ஃபார்மன்ஸ் வரலைன்னா அவரை வந்து பெஞ்ச் பண்ணிட்டு இங்க கொண்டு வரனா எம் சித்தார்த் இருக்காங்க, ஷாபாஸ் அகமது இருக்காங்க. இந்த ஸ்பின் ஆப்ஷன் போதுமானதான்னு எனக்கு தெரியல. நீங்க ஒரு ஆப்ஷன்ஸும் கொடுத்துருந்தீங்க, ராகுல் சகர், ஆடம் ஜாம்பா. ஆனா ஆடம் ஜாம்பா எல்லாம் உள்ள கொண்டு வர முடியாது. இல்லைன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க நம்பர் 6ல அவங்க என்ன பண்ணணும்னா ஒரு அப்துல் சமாத் மாதிரி ஒரு பிளேயரை ப்ரொமோட் பண்ணி நம்பர் 6 ஆட வச்சுட்டு நம்பர் 7ல ஷாபாஸ் அகமது ஆடிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு யாருன்னா ஆவேஷ் கான், மயங்க் யாதவ், முகமது ஷமி, மணிமாறன் சித்தார்த். ஸோ இவங்க 4 பேர் ஆடிட்டு இம்பாக்ட் சப்பா நீங்க என்ன பண்ணலாம்னா ஆடம் ஜம்பா மாதிரி ஒரு பிளேயரை எடுத்துட்டு வரலாம். அவங்க ஆடம் ஜம்பா மாதிரி ஒரு ஃபாரின் ஸ்பின்னர், அட்டாக்கிங் ஸ்பின்னர் எடுத்து, இது மட்டும்தான் ஒரே வழி. அவங்க வந்து நம்பர் 6ல வந்து அப்துல் சமாதோட ரோல் வந்து ரொம்பவே குரூஷியலா இருக்கும். அவர் நம்பர் 7ல இருந்து நம்பர் 6 போறாரு அப்படின்னா அது வந்து என்ன ஆகும்னா ரொம்பவே குரூஷியல். மில்லர் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாரு நம்பர் 6ல பவர் ஹிட்டிங்க்கு. இப்ப சரி எனக்கு அங்க நான் ஒரு இந்தியன் பேட்ஸ்மேனே ஒரு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேம்பிள் எடுத்து ஆடம் ஜாம்பா உள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்த ஸ்பின் லைன் அப் வந்து சப்போஸ் இன்கேஸ் அவங்க திக்வேஷ் ராட்டியை தான் ஆட போறாங்க, ஸ்டார்டிங் அவங்க தான் பண்ணுவாங்க. சப்போஸ் அடி வாங்குறாரு அப்படின்னா மணிமாறன் சித்தார்த் உள்ள வர்றாருன்னா மணிமாறன் சித்தார்த், ஆடம் ஜாம்பா,
பிளஸ் ஷாபாஸ் அகமதோட 1-2 ஓவர் அந்த சைட்ல, மார்க்ரமோட 1-2 ஓவர் அந்த சைட்ல வந்தது அப்படின்னா இது இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ்டா இருக்கும். நம்பர் 6 பேசர்ஸோட சேர்த்து அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துல மிச்சல் மார்ஷோட ரோலும் என்ன பண்ணுவாங்கன்றது குரூஷியலா இருக்கும். மிச்சல் மார்ஷால போலிங் போட முடியுமா? மிச்சல் மார்ஷ் ஒரு 2 ஓவர் அங்கங்க போலிங் போட முடிஞ்சது அப்படின்னா ஷாபாஸ் அகமத் மிச்சல் மார்ஷ் கிட்ட ஒரு 4 ஓவர் எடுத்துட்டு மீதி பேர் இந்த 3 பேரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ஓட்ட முடியும். இப்படிதான் அவங்களால மேனேஜ் பண்ண முடியுமே தவிர அவங்க ப்ராப்பரா டெப்த் கொண்டு வரணும் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஒண்ணு அவங்களோட பேட்டிங் லைனப்ப ஃபுல் டெப்தா போயிடணும், இல்ல போலிங் லைனப்ப வந்துட்டு என்னன்னா இந்த மாதிரி அவங்களோட ஆப்ஷன்ஸ் பிளெக்சிபிலிட்டியை வச்சு அவங்க போலிங் லைனப்ப ஃபிக்ஸ் பண்ணணும். ஸ்பின்னர் அஃப்கோர்ஸ் லைட்டா தான் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. திக்னேஷ் ராட்டி பர்ஃபார்ம் பண்ணலன்னா பெரிய கொஸ்டின் மார்க். மணிமாறன் சித்தார்த் உள்ள வந்தாரு அப்படின்னா மணிமாறன் சித்தார்த் மட்டும்தான் ஒரே ஸ்பின்னரா இருப்பாரு. ஷாபாஸ் அகமது எப்படின்னா விக்கெட் எடுக்க மாட்டாரு, அவர் ரன் கண்டெய்னிங் ஸ்பின்னர் தான் அவரு. ஸோ ஷாபாஸ் அகமதும் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னும் மணிமாறன் சித்தார்த்தும் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்ன்றப்போ 2 பேரும் வந்துட்டு அப்கோர்ஸ் மணிமாறன் சித்தார்த் உள்ள வராரு அப்படின்னா பவர் பிளேல யூஸ் பண்ணலாம் மணிமாறன் சித்தார்த்த. பட் 2 பேரும் உள்ள வராங்கன்னா ஒரு விக்கெட் டேக்கிங் அட்டாக்கிங் ஸ்பின்னர், அதாவது ஒரு யுஸ்வேந்திர சஹல் கிரியேட் பண்ற இம்பாக்ட், இல்ல சிஎஸ்கேல ஒரு 100 அமல் கிரியேட் பண்ற இம்பாக்ட் வந்து 2 பேரால பண்ண முடியுமா? அந்த 2 பேரால பண்ண முடியுமான்றது தெரியல. சோ அப்ப ஆடம் ஜாம்பா மாதிரி ஒரு பிளேயரை உள்ள கொண்டு வரணும்னா நம்ம ஒரு பிளேயர் அப்துல் சமாதை புஷ் பண்ணிட்டு இது பண்ணா. ஆனா எப்படி பார்த்தாலும் நம்பர் 8 அடிதான். உங்களுக்கு நம்பர் 8ல வந்துட்டு உங்களுக்கு 4 பிளேயர்ஸ் தான். அந்த இடத்துல ஒரு கால் எடுக்கணும் அப்படின்னா அர்ஜுன் டெண்டுல்கர் நம்பர் 8 ரொம்ப டெஸ்பரேட்டா அவங்க போய் நம்பர் 8ல எனக்கு பேட்டிங் வேணும்னா அர்ஜுன் டெண்டுல்கர் தான் உள்ள வரணும். மத்தபடி அவங்களுக்கு வேற எதுவும் பண்ண முடியாது. கொஞ்சம் அவங்க புத்திசாலித்தனமா யோசிச்சாங்க அப்படின்னா அவங்க எப்படி டிசைட் பண்றாங்கன்னு பாக்கணும். இப்ப 2 ப்ரையாரிட்டி. நம்பர் 6ல ஒரு ஃபாரின் பவர் ஹிட்டர், இல்ல என்னோட ஸ்பின்னை நான் வந்து ஸ்ட்ரென்தன் பண்றேன் அப்படின்னா ஓகே. நான் ஏன்னா 22 கோடி தான் இருக்கு, ஃபாரின் பவர் ஹிட்டர் எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா 10 கோடிக்கு போயிடும். அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஃபாரின் பவர் ஹிட்டர் சீப்பா கிடைக்கணும் அப்படின்னா இந்த மைக்கேல் பிரேஸ்வெல், மார்க் சாப்மன் இவங்கெல்லாம் தான் போகணும். ஆனா என்னன்னா பேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர் அப்ப கிடைக்க மாட்டாங்க. இருக்கிற மார்க்கெட்ல இருக்கிற பேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர் வந்து இல்ல ஒரு ஆரன் ஆர்டி. ஆனா ஆரன் ஆர்டியை ரிலீஸ் பண்ணிட்டாங்க பஞ்சாப் கிங்ஸ். ஆரன் ஆர்டி வந்து நம்பி எடுப்பாங்களா அப்படின்றது தெரியல. ஆரன் ஆர்டி அந்த இடத்துல வந்து அந்த ரோல் பவர் ஹிட்டிங் பிளஸ் பவுலிங் போட முடியுமா அப்படின்றது தெரியல. ஸோ அந்த ரோல் பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி லிமிடெட் ஆப்ஷன் தான் பேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர் பவர் ஹிட்டருக்கு இருக்குன்றதுனால அவங்க இந்தியன் நம்பர் 6ல இந்தியன் பிளேயரா உள்ள இறக்கிட்டு ஸ்பின்னர் ஸ்ட்ரென்த் இந்தியன் பவர் ஹிட்டரா உள்ள இறக்கிட்டு இப்போ அபினவ் மனோகர் மாதிரி ஒரு பிளேயரு இல்ல அந்த மாதிரி யாராவது ஒருத்தரை வந்து பவர் ஹிட்டிங்க்கு இல்ல ஏதாவது யூபி பிரீமியர் லீக்ல பார்த்து எப்படி பிரின்ஸ் யாதவ் எடுத்துட்டு வந்தாங்களோ அதே மாதிரி ஒரு பவர் ஹிட்டரை உள்ள கொண்டு வந்துட்டு ஆடம் சாம்பா மாதிரி ஒரு ஸ்பின்னரை உள்ள எடுத்துட்டு வந்து 14 மேட்ச் ஆடினாங்க அப்படின்னா ஸ்பின்னு அந்த பேலன்ஸ் வந்து ஓரளவுக்கு தப்பிக்கலாம். ஸோ ஓரளவுக்கு அவங்க அந்த பேலன்ஸை கொண்டு வர முடியும். இது எல்லாமே என்னன்னா ஆப்ஷன்ல யார் உட்காடுறாங்க, டேலண்ட் ஸ்கவுட் பண்றவங்க அப்கோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல வந்துட்டு பார்ப்பாங்க இது எல்லாமே. ஸோ அது எடுக்கிறத பொறுத்து தான் இருக்கு. நல்ல பாயிண்ட் சொல்லியிருந்தீங்க. எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு எல்எஸ்சி இந்த மாதிரி ஒரு டிங்க் டேங்கோட போகலான்னு. நம்பர் 3க்கு ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன், எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியன் பேட்ஸ்மேன் எல்எஸ்சி சர்க்கியூட்குள்ள கொண்டு வந்துட்டு இப்ப இருக்கிற பொசிஷன்ஸ் அப்படியே கீழே டவுன் பண்ணலாம். 4 ரிஷப் பண்ட், 5 நிக்கலஸ் பூரன், 6 பதோனி, 7 வந்து அப்துல் சமத். இந்த மாதிரி போயிட்டு ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலரை கொண்டு வரலாமா? இந்த மாதிரி எல்எஸ்சி திங்க் பண்ணுமா? எனக்கு இந்த ஒரு ஐடியா இருக்குது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எப்படி பார்த்தாலும் அவங்க ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துட்டு வர முடியாது. அவங்க எப்படி போட்டாலும் அடிக்க முடியாது. ஏன்னா நிக்கலஸ் பூரன் போன வருஷம் நம்பர் 3ல தான் வந்து அவர் அவ்வளவு ரன் அடிச்சது. நம்பர் 3ல பவர் பிளேக்குள்ள விக்கெட் விழுந்துருச்சு. அவங்க எல்எஸ்டி நீங்க பாத்தீங்க அப்படின்னா மார்ஷுக்கு கிளிக் ஆயிடுச்சு. போன வருஷம் 600 ரன் சீசன் வந்துருச்சு, மார்க்கரமும் அடிச்சிட்டாரு. நிக்கலஸ் பூரனும் 3 பேரும் அடிச்சதுனால என்னன்னா இந்த டாப் 3 அவங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா டாப் 3 நிக்கலஸ் பூரனை ஒரு ஸ்டெப் இறக்குனால என்னன்னா நம்ம ஐ மீன் கொஞ்சம் வந்த உடனே அடிக்க பார்ப்பாரு. நிக்கலஸ் பூரன் வந்து ஒரு சப்போஸ் 20 for 2 30 for 2 வந்து அடிக்க பார்த்தாருன்னா அப்ப 30 for 3 ஆயிடும். ஸோ அந்த இடத்துல வந்து என்னன்னா அவங்க அந்த நம்பர் 3ல அவர் அடிச்சதுனால அவங்களை பெருசா டிஸ்டர்ப் பண்ணுவாங்களான்னு தெரியல. நல்ல ஆப்ஷன் நீங்க வந்து சொல்றது வந்துட்டு ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன் கொண்டு வர்றது. பட் ஆனா வந்து அப்படி சக்சஸ் ஆன ஒரு இதை வந்து உடைப்பாங்களா அப்படின்றது தெரியாது. ஏன்னா அது உடைச்சாங்க அப்படின்னா சப்போஸ் நிக்கலஸ் பூரன் கிளிக் ஆகலன்னா இந்த பேட்டிங்குமே வீக் ஆயிடும். ஸோ பேட்டிங் வந்து போன வருஷம் நிக்கலஸ் பூரன் மார்ஷோ அடிச்சதுனால இந்த பேட்டிங் வந்து மேட்சுக்கு மேட்ச் 220 230ன்னு வந்துருச்சு. அவங்க எங்க அடி வாங்கினாங்க அப்படின்னா ஃபுல் ஃபிளெஜ்ட் போலிங்ல தான் அடி வாங்கினாங்க. ஆகாஷ் தீப்பும் ஃபுல் ஃபிட்டா இல்ல.
அப்படின்றதுனால இது பண்ணுவாங்க. இவங்க என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு கேம்பிள் தான் எடுக்கிறாங்க. எல்எஸ்டி எடுக்கிறது ஒரு கேம்பிள் தான். மயங்க் யாதவும் மோசின் கானும் 14 மேட்ச் தாங்கிட்டாங்க அப்படின்னா இந்த டீம் சர்வைவ் ஆயிடும். சப்போஸ் இல்லைன்னா அந்த பேக்கப்ல இருக்கிற பிரின்ஸ் யாதவ், ஆகாஷ் சிங் இந்த மாதிரி பிளேயர்ஸை வச்சுதான் அவங்க ஓட்ட முடியும். அவங்க என்னன்னா நம்ம பேக் கமின்ஸ் அண்ணன் ரூட் எடுக்கிறதா 250 ரன் அடிக்கிறோமா நம்ம, உங்க வேலை ரொம்ப சிம்பிள், போலர்ஸ்க்கு நீங்க 249 கொடுத்தா போறோம், அந்த மாதிரி தான் அவங்க போகணும். அந்த மென்டாலிட்டியோட தான் போகணும். அவங்களால வந்துட்டு எல்லா மேட்சும் வந்து மிட் ஸ்கோர் இப்போ 170, 165, 175 அப்படிலாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பா டிஃபெண்ட் பண்றது கஷ்டம். டம்மி கிளிக் ஆகணும். இது எல்லாமே இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் நிறைய இருக்கிறதோட தான் அவங்க உள்ள போறாங்க. பட் பரத் அருண் வந்து பவுலிங் கோச்ன்றதுனால அவர் கண்டிப்பா லோக்கல் டேலண்ட்ஸ் எங்க இருந்தாவது பிடிச்சி எடுத்துட்டு வருவாரு. ஸோ அது இருக்கு. ஸோ நம்பர் 6 ஸ்பின்னிங்க்கு அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டியது அவங்களுடைய வேலை. நம்பர் 6ல பவர் ஹிட்டர். ஃபர்ஸ்ட் நான் ஃபாரின் பவர் ஹிட்டர்னு சொன்னேன். சப்போஸ் எனக்கு ஃபாரின் பவர் ஹிட்டர் எடுத்து ஸ்பின் வீக்கா போச்சு அப்படின்னா எனக்கு ஒரு ஆடம் சாம்பா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கிற ஸ்பின்னு. இல்லையா இன்னும் கொஞ்சம் வேணும்னா பெட்டர் ஆப்ஷன் ஆதில் ரஷீத். ஆதில் ரஷீத் கூட அவங்க போலாம். ஏக்கனா ஸ்டேடியம்ல ஆதில் ரஷீத் நல்லா தூக்கி போடுவாரு. அப்கோர்ஸ் தூக்கி போட்டா அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆதில் ரஷீத் போலாம், ஆடம் சாம்பா போலாம். இல்ல அப்படின்னா வனிந்து அசரங்கா, எனக்கு டக்கு ஞாபகம் வருது, வனிந்து அசரங்கா கூட அவங்க போலாம். வனிந்து அசரங்கா வந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா வனிந்து அசரங்கா நம்பர் 7, நம்பர் 8ல கூட என்னன்னா பேட்டிங்கும் ஆட முடியும். ஸோ வனிந்து அசரங்கா மாதிரி ஒரு ஸ்பின்னருக்கும் அவங்க போலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் இது மாதிரி அவங்க யோசிச்சு யார் யாரை எங்கெங்க ஃபிட் பண்ணும். வனிந்து அசரங்காக்கு ஒரு ஃபாரின் ஸ்பின்னர் போனாங்க அப்படின்னா நம்பர் 6ல ஒரு இந்தியன் பேட்டர், இந்தியன் பவர் ஹிட்டர் தான் வரணும். அப்துல் சமாதோ, அபினவ் மனோகரோ, இல்ல வேற யாராவது யூபி லீக்ஸ்ல பார்த்து எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி எடுத்துதான் என்ன பண்ண முடியும்னா அவங்க அதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். நம்பர் 7ல வந்து ஸோ அப்ப நம்பர் 7ல அசரங்காவோ இல்ல நம்பர் 8ல அசரங்காவோ நம்ம ஃபிட் பண்ணிட்டு பிளஸ் அந்த காம்பினேஷன் போச்சுன்னா இது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. ஆனா அசரங்கா அந்த பிரைஸ்ல கிடைக்கணும், ஆடம் சாப்பா பேஸ் பிரைஸ்ல கிடைக்கணும், இல்ல ஆதில் ரஷீத் யாராவது ஒருத்தவங்க கிடைக்கணும். இது மாதிரி எல்லாம் இருக்கு. இல்ல இன்னொருத்தர் இருந்தாரு அவரு கூட போலாம். ஆனா இங்கிலாந்து ஸ்பின்னர் ரேஹான் அகமது. ரேஹான் அகமது கூட என்னன்னா போலாம். ரேஹான் அகமது நம்பர் 3ல போயிட்டு நிறைய சிக்ஸ் அடிக்கிறாரு. இதுல வைட்டாலிட்டி பிளாஸ்ட்ல பாத்தீங்கன்னா நம்பர் 3ல போயிட்டு அவர் நிறைய அடிக்கிறாரு ரேஹான் அகமது. ஆனா என்னன்னா அகெயின் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ஸோ எல்லாமே நம்ம யோசிச்சு நீங்க ஃபாரின் ஸ்பின்னர் எடுக்கணும்னா இந்த மாதிரி பார்த்து தான் எடுக்கணும். என்ன கேட்டீங்கன்னா அவங்க ஆடம் ஜம்பா இல்ல ஆதில் ரஷீத் அந்த மாதிரி ஒரு ஸ்பின்னருக்கு போயிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியன் இதை வச்சுட்டு பண்ணுவாங்க. அப்படி இல்லையா எனக்கு ஸ்பின் ஆச்சு இதாச்சு போயிட்டு நான் பேட்டிங்கை ஸ்ட்ரென்தன் பண்றேன்னு ஒரு ஃபாரின் ஹிட்டரை உள்ள எடுத்துட்டு வந்துருவாங்க நம்பர் 6ல. ஸோ இதுதான் அவங்க பண்ண பார்ப்பாங்க. பேட்டிங்கை தான் ஸ்ட்ரென்தன் பண்ண பார்த்துட்டு சரி கடல்ல குதிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கட்டி கடல்ல குதிக்கிறேன், இந்த 3 பேஸ் பவுலர்ஸ் தான் என்னைய காப்பாத்தணும்னு குதிச்சிருவாங்க. இதுதான் அவங்க பண்ண போறாங்க எனக்கு தெரிஞ்சு. ஆனா இந்த 3 பேஸ் பவுலர் வந்து ஃபிட்னஸ் இல்லாம ஃபுல் ஃபிட் 3 பேஸ் பவுலர்ஸ்னா இந்த டீம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஃபுல் ஃபிட்டா இருக்கிற 3 பேஸ் பவுலர்ஸ்னா இந்த டீம் பயங்கரமா இருக்கு. ஆனா அவங்க 14 மேட்ச் தாங்குவாங்களா? சப்போஸ் ஒண்ணு இல்ல மயங்க் யாதவுக்கு ஒரு மேட்ச் நடுவுல வந்துட்டு ஐயோ எனக்கு கால் வலிக்குதுன்னு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரிஸ்க் எடுக்க வேணாம்னு இருப்பாங்க. அப்ப பிரின்ஸ் யாதவ் உள்ள வருவாரு. பிரின்ஸ் யாதவ் நல்லா போட்டாரு. பட் என்னன்னா பிரின்ஸ் யாதவ் அடியும் வாங்கினாரு, விக்கெட்டும் எடுத்தாரு, அடியும் வாங்கினாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி அவங்க ரொம்ப அப்படி அந்த பேலன்ஸ்ல தான் போகுது, ஒரு நூல்ல தான் போகுது, அந்த மாதிரிதான் இருக்கு. பார்ப்போம். இந்த மாதிரி அவங்க கொஞ்சம் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா 7th முடிச்சாங்க லாஸ்ட் டைம். இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு பிளே ஆஃப்ஸ் குவாலிஃபை ஆவாங்களான்றது தெரியல. ஸோ ரிட்டன்ஷன்ஸ்க்கு அப்புறம் அவங்க எப்படி எடுக்கிறாங்க அப்படின்றத வச்சு நம்ம டீம் பார்க்கலாம். கரெக்டா சொன்னீங்க. பிளே ஆஃப்ஸுக்கும் வாய்ப்புக்கு வந்து ரொம்ப கஷ்டமான வாய்ப்பு தான் இருக்குதுன்னு. அதேதான் நானும் என்னோட ப்ரெடிக்ஷன் அதுதான். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட ஆப்ஷன் டார்கெட்ஸ்ன்னு பார்த்தா இந்தியன் பேட்ஸ்மேன் ஒருத்தவங்களை கண்டிப்பா எடுத்தாகணும். அதுவும் ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ்டு பேட்ஸ்மேன் ஒருத்தர் எடுக்கணும். அதுக்கப்புறம் யாராவது விளையாடாத ஐபிஎல் விளையாடாத அனுபவம் இல்லாத சின்ன சின்ன பிளேயர்ஸ் கூட அவங்க லோக்கல் டேலண்ட்ஸை ஸ்கவுட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொன்னு டெஸ்பரேட்லி நீட் அ ஸ்பின்னர். கண்டிப்பா ஒரு ஸ்பின்னருக்கு அவங்க போயே ஆகணும். அவர் வந்து எந்த அளவுக்கு அவர் 5 மேட்ச் ஐபிஎல் ஆடினாலும் சரி, 50 மேட்ச் ஐபிஎல் ஆடினாலும் சரி, அவரை நீங்க எப்படியா நீங்க உள்ள கொண்டு வந்துதான் அவனும் மிக்ஸ்ல. ஏன்னா ஸ்பின் டிபார்ட்மெண்ட் டெப்த் வீக்கா இருக்குது. இன்னொன்னு நீங்க சொன்ன மாதிரி ஃபாரின் ஸ்லாட், நான் வந்து நீங்க உங்களோட இதுக்கே உங்க பாயிண்ட் ஆஃப் வியூவே எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்குது. அந்த நம்பர் 6க்கு ஒரு ஃபாரின் ஸ்லாட்டா எடுக்கணும். எய்தர் இட்ஸ் ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் ஆர் ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர். இதுதான் எல்எஸ்ஜியோட ஒரு ஆக்ஷன் ப்ளூ பிரிண்டா இருக்கணும். இன்னொன்னு
எல்எஸ்சி என்னதான் டீமை கட்டமைச்சாலும் அந்த ஒரு செட் ஆஃப் 12ல இருந்து 15 பேரை மட்டும்தான் ஹைலி டிபெண்ட். இவங்கள ஏதாவது ஒரு காம்பினேஷன்ல அடி வாங்கினாலும் அவங்களால காம்பினேஷனை மாத்த முடியாது, திருப்பி கஷ்டப்படுவாங்க. எல்எஸ்சி ஹேவிங் அ ரஃப் டைம். அந்த ரஃப் டைம் திரும்பியும் தொடரும்னு நினைக்கிறேன். ஆக்ஷன்ல எப்படி விளையாடுறாங்கன்னு பார்ப்போம். ஏன்பா எனக்கு என்னன்னா டக்குன்ட்டு ஏன்பா நல்ல தம்பி பொண்ணு பார்க்க போறோம்ப்பா, ஸ்டைலா முடி வெட்டி விடுன்னா, இந்த மண்டையில எங்கடா முடி வெட்டுறது, மாவு இருந்தா தோசை வேணா சொல்லலான்ற டெம்ப்ளேட் தான் அது. ஸோ அவங்க இதை அவங்க மெயின் ஆக்ஷன்ல அவங்க நிறைய சொதப்பிட்டாங்க. பண்ட்டுக்கு 27 கோடி கொடுத்து எடுத்ததுனால என்னன்னா அவங்க பர்ஸ் அடி வாங்கி மெயின் ஆக்ஷன்ல சொதப்பிட்டாங்க. இப்ப என்ன பண்ணலாம்னா இப்படின்ட்டு அவங்க நம்பர் 6ல ஃபாரின் ஓவர்சீஸ் வந்தா ஸ்பின்னர் அடி வாங்க முடியாது. ஸோ அந்த சைடு ஓட்டை அடிச்சேன்னா தோனி பாய் சொன்ன 2020ல சிஎஸ்கேக்கு நடந்தது தான். இந்த ஓட்டை அடிச்சா இங்கேருந்து தண்ணி வருது, இந்த ஓட்டை அடிச்சா இங்கேருந்து தண்ணி வருதுன்ற மாதிரி. ஒன்னு ஃபாரின் ஓவர்சீஸ் நம்பர் 6 பவரிட்டருக்கு போனாங்க அப்படின்னா கீழே வந்துட்டு ஒரு ஃபாரின் ஸ்பின்னரை நம்ம விட்டுதான் ஆகணும், ஸ்பின் லைட்டா போகணும். இப்ப ஸ்பின்னரை ஹெவியா போறேன்னா இது ராகுல் சகர் மாதிரி ஒரு பிளேயரை ஸ்பின்னர். ராகுல் சகர் கண்டிப்பா வந்து 8-9 கோடி போயிடுவாரு. 9 கோடி போயிட்டாங்க அப்படின்னா அவங்களால ராகுல் சகரையும் அஃபோர்ட் பண்ண முடியாது, இங்கேயும் அஃபோர்ட் பண்ண முடியாது. அதனால ராகுல் சகர் வந்து போவாங்களான்னு தெரியல. ராகுல் சகர் வந்தாரு அப்படின்னா இந்த நம்பர் 6ல ஃபாரின் பவர் ஹிட்டர் வரலாம். ஸோ அப்ப எனக்கு ஏன்னா ஆடம் சாம்பாலாம் பேஸ் பிரைஸ்ல கிடைப்பாரு, ஆதில் ரஷீத்லாம் பேஸ் பிரைஸ்ல கிடைப்பாரு, ஆனா குவாலிட்டி. ஸோ அப்படி உள்ள கொண்டு வந்து இல்ல அசரங்காவும் போவாரு, பட் அசரங்கா ஒரு தேர்ட் ஆப்ஷனா தான் நான் தரேன். ஸோ ஆதில் ரஷீத் அண்ட் ஜாம்பா மாதிரி ஒரு பிளேயரை கொண்டு வந்துட்டு இந்தியன் பவர் ஹிட்டர் வச்சுதான் அவங்க நிரப்புறது தான் என்னன்னா ஸ்பின்னும் அடி வாங்காம இருக்கும், அவங்களோட பேலன்ஸும் ஓரளவுக்கு உடையாம இருக்கும். அப்படி இல்லைன்னா ராகுல் சேகரை பிடிச்சி ஒரு ஃபாரின் பவர் ஹிட்டர், ராகுல் சேகர் பிடிச்சா ஃபாரின் பவர் ஹிட்டரை மறந்துட வேண்டியதுதான் அந்த இடத்துல. அப்ப இந்தியன் பேட்ஸ்மேனை தான் ஆடணும், என்னன்னா இன்னுமே கொஞ்சம் வீக் ஆயிடும். அப்ப அந்த மாதிரி தான் போகணும். ஸோ இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸோட இருக்காங்க. ரொம்ப தெளிவா உட்காந்துட்டு எங்கேயாவது ஸ்கவுட் பண்ணி ஏதாவது புத்திசாலித்தனமான பிக்கு, அதாவது இந்த மைக்கேல் பிரேஸ்வெல், மார்க் சாப்மன் இந்த மாதிரி பவர் ஹிட்டரை உள்ள கொண்டு வந்துட்டு சைலண்டா எடுத்துட்டு வந்தாங்க. அப்படி கிளென் பிலிப்ஸே சொல்ல போனா ரொம்ப இன்டெலிஜென்ட் பிக், குஜராத்துக்கு 2 கோடிக்கோ என்னமோ போனாரு. அந்த மாதிரி இன்டெலிஜென்ட் பிக்கா எடுத்துட்டு இந்த இடத்துல வந்து ஃபில் பண்றது தான் இவங்களோட இதுவா இருக்கும். பட் ஆனா என்னதான் பண்ணாலும் நீ இது பண்ணாலும் என்னன்னா உனக்கு இந்த வாட்டி பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் உனக்கு பால் காவடி எடுத்தாலும் ஒரு அடி நகராது அப்படின்ட்டு கஷ்டம் தான். ஆக்ஷனை பொறுத்துட்டு அப்புறம் டீம் எப்படி இருக்குன்றத பாக்கலாம். இப்ப அந்த ஆக்ஷன் எப்படி எடுத்துட்டு போவாங்கன்றது தெரியல. அத இதை வச்சுட்டு இப்ப இருக்கிற டீம் வச்சு பிளே ஆஃப் போறது கஷ்டம்னு சொல்லு பார்க்கலாம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் எப்படி பண்ணுதுன்னு. அடுத்த ஒரு புது டீமோட அடுத்து நாங்க உங்களை சந்திக்கிறோம். அதுல இருந்து உங்களை சைனிங் ஆஃப் ஃப்ரம் SPD. பாய் ப்ரோ. பாய் 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 எவ்ரிவன். பாய் பாய்.